வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக. වචනේ එවා අපිව සුව කළ මැනව. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් යාඥා எடுத்த කරනවා. யாரும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தை மாத்திரம் எடுத்து யாரோ சீக்கிரமா வாசிருங்க. එක රාජවැලි 9 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. எலியா செய்த எல்லாவற்றையும் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல எப்படி செய்யப்பட்டதோ அதே போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். போதும் சொல்லுங்க. ஹalleluya. நல்ல கவனிங்க. பிசாசுடைய இலக்கை உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். යක්ෂයාගේ ඉලක්කේ නැත ඔහුගේ පෙන්වන්න පෙන්වන්නේ. සමහරක් යෝන් ඉන්නවා යක්ෂයාට වැඩකුත් නැතියෝ. சில பேர் இருக்கிறார்கள் பேய்க்கே இந்த பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு யாரு இலக்கோ அவர்கள்தான் பிசாசுக்கும் இலக்கு. දෙවියන් වහන්සේට කාගේද ඉලක්කය තිබෙනවා? ඔහුට යක්ෂයාට ඉලක්කය. ஆண்டவர் யாரை பயன்படுத்த நினைக்கிறாரோ அவர்களை தான் பிசாசும் விழத்தள்ள நினைக்கிறான். දෙවියන් වහන්සේ කාවද පාවිච්චි කරන්න ඕන කියලා හිතන්නේ යක්ෂයාත් ඔව්ව තමයි බැල්මේ எந்த மனிதனுடைய தலையிலே அபிஷேகம் பற்றி எரியணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதே மனிதனை அணைத்து போட வேண்டும் என்று நினைக்கிறான். දෙවියන් වහන්සේගේ ආලේපේ කොයි මනුෂ්‍යයාගේ ඉස්ස මත දැල් වෙනවද ඒක නිවන්න උත්සාහ කරනවා. සමහර කයත් එක්ක යක්ෂයාට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. இந்த சில மனிதர்களோடு பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சமஹර විට එවුන්ට පල්ලි යන්න ආටෝ එකට සල්ලි දෙන්නෙත් යක්ෂයා. சிலருக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுக்கிறதும் ஏன்னா இவனுக்கு சர்ச்சுக்கு போனானுவோ போகையிலன்னு பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐதே நாம பள்ளிයට ගියත් එකයි නැතත් එකයි උඩ කිසි பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி தியானத்துக்கு மேல போயிட்டு சொல்லும்போது 2 ரெக்க அப்படியே வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறது போல தெரியும். ඉරිදා පෑ දෙකක් ගිහිල්ලා දෙවියන්වහන්සේගේ පාමුල ඇවිල්ලා ஹalleluya කියනකොට පියාපත් දෙකක් එනවා වගේ වෙන්න පුළුවන්. இவன் 2 மணி தியானம் நாடகத்தை முடிச்சிட்டு திரும்ப பழைய நாடகத்துக்குள்ள வந்துருவான். හැබැයි ඔව් දන්නවා පෑ දෙකක් රංගපාලා ආපෝගේ පුරුදු පරිද්දෙම නැවත හැරෙන්න බබ. என்ன சொல்றீங்க? நம்ம நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறீங்களா? එතකොට ඔබ ආන්න පුළුවන් අපි රංගපානවද කියලා. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. දෙවියන් වහන්සේ කියන එළුවටත් බැටළුවටත් වෙනස් களைக்கும் வித்தியாசம் உண்டு. කිරිඳු වලටත් තිරිඟු වලට වෙනසක් තිබෙනවා. ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. දෙවියන් වහන්සේ සේවය කරන අයට නොකරන අයට වෙනසක් තිබෙනවා. யாராவது ஆமென் சொல்ல விரும்பினா சொல்லுங்க. ආමෙන් කියන්න කැමති නම් කියන්න. பக்கத்துல பாத்து சொல்லுங்க. ஆட்டுக்கும் බැටළුවටත් வெள்ளாட்டுக்கும் ඒ කියන්නේ එළුවටත් வித்தியாசம் உண்டு. වෙනස තිබෙනවා. இருக்குன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. කියනවා කියන අත ආමෙන් කියන්න. சொல்லு பார்க்கலாம். කියන්න බලන්න. ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. එළුවටයි බැටළුවටයි තිබෙන වෙනස කියන්න බලන්න. ஆடு பேன்னு கத்து வெள்ளாடு பேன்னு கத்துமா? ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? මොකද වෙනස? ඒ දෙන්නට பெட்டலுவா தினதே கனமா. එළුවා கொடுக்கிறதெல்லாம் சாப்பிடுமா? ஆமா. வேற பார்க்கும்போது அதனுடைய தோற்றத்துல வித்தியாசம். බලනකොට ඒකේ පෙනුම වෙනස තිබෙනවා. தோற்றத்தை மாத்திக்கலாம். யார வேணாலும் தோற்றத்தை மாத்திக்கலாம். පෙනුම වෙනස් කරගන්න බලන්න ඕන කෙනෙකුට. ஆமா. இந்த சைனீஸ் காலர் ஷர்ட் வந்து பாஸ்டர் மாரும் போடுவாங்க, வெயிட்டர் மாரும் போடுவாங்க. මේ චයිනීස් කොල්ලර් කෑවිලා වේටර්ලා දාන පාස්ටර්ලා දානවා. ඔව් මේක හැමෝම දාන්න. මේක දාපු නිසා பாஸ்டர் වෙන්නේ නැහැ. හරි. இதெல்லாம் போட்டதனால பாஸ்டர் ஆக முடியாது. මේක හැමෝටම දාන්න පුළුවන්. இது எல்லாத்துக்கும் போட முடியும். சரி. ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு வேற என்ன வித்தியாசம்? එළුවට බැටළුවටයි තියෙන වෙනස. ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். දෙවියන් වහන්සේ කියන අන්තිම කාලේ තිබෙන වැදගත්ම ලකුණ. பயிருக்கும் களைக்கும் ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் அவனுடைய கூலியம் செய்கிறவனுக்கு இந்த 3 அடையாளத்தை தேவன் கடைசி காலத்துல மிக முக்கியப்படுத்துகிறார். ලකුණු 3ක් උන්වහන්සේ කිරින්දි වලට තිරිඟු වලට එළුවටයි බැටළුවට සේවය කරන අයට නොකරන අයට වෙනස දෙවනවස පෙන්නනවා. இந்த ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்குள்ள மிக முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? මේ එළුවටයි බැටළුවටයි තියෙන වෙනස මොකක්ද දන්නවද? சொல்லுங்க. අල්ලගෙන வெள்ளாடு சுயநலவாதி. මමත් එනත තමන් ගැන විතරයි හිතන්නේ එළුවා කියන්නේ. பக்கத்துல சொல்லுங்க. வெள்ளாடு එළුවා சுயநலவாதி. තමන් ගැන විතරයි පොඩ්ඩක් හිතන්නේ. කපටි.
கொஞ்சம் பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் தந்திரமாவே வேலை செய்யும். ஆரியம் கூத்தாடினாலும் அதுக்கு தெரியும் தனக்கு என்ன தேவையோ எங்க எடுக்கலாம்னு அதுக்கு தெரியும். දන්නවා කොයිද ගන්න ඕන කියන එක එයා ஆனா இந்த දන්නවා. ஆட்டுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? මේ එළුවගේ ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? அது முட்டாள். ඒක ඇවිල්ලා அதுக்கு மோடை. அதுக்கு தெரிந்தது என்ன தெரியுமா? ඒ මොනවද දන්නේ? அவன் மேய்ப்பன் எங்க நடந்து போனாலும் காலை பார்த்துக்கிட்டே போகும். එන්ඩේරා කොයිද යන්නේ? එයාගේ කකුල් දිහා බලාගෙන அதுக்கு நிறைய பேருடைய சத்தம் தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே சத்தம் தன் மேய்ப்பனுடைய சத்தம். ඕ දෙනාගේ සද්දේ දන්නේ නැහැ. එකම නම් එයාගේ එන්ඩේරාගේ සද්දේ அது විතරයි. அங்க மேய்ப்பன் எங்க இருந்து கூப்பிட்டாலும் அது காதுல கேட்டு நம்மால தான் கூப்பிடுறான் நம்மள. කොහේ ඉඳලා අඬ ගැව්වත් ඒ බැටළුවක් දන්නවා මේ මගේ ස්වාමියා 23ஆம் කියලා. சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியா நினைச்சு ஒரு பாட்டு பாடுறார். ගීතාවලියේ 23 දී තමන් ගැටලුවෙක් හැටියට ஒரு ඉඳගෙන ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ப்பனை பார்த்து ஒரு பாட்டு பாடினா எப்படி பாடுன்னு அவர் பாடி காட்டுறார். එක බැටළුවෙක් පැටියෙ කොහමද கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். දෙවියන්වහන්සේ මගේ ස්වාමීන් වහන්සේ மெதுவா சொல்லு, காது கிழியுது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මගේ එන්ඩේරා அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் උන්වහන්සේ නිල් ගොදුරු බිම්බල லாபாய் 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 அந்த ஆடு சொல்லுது එළුව කියනවා அவர் என்னை மேய்க்கிறார். උන්වහන්සේ මම මග පෙන්වනවා. சொல்லுங்க ஹalleluya. புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்க்கிறார். නිල් ගොදුරු බිම්බල මව ගෙනියනවා. அமர்ந்த தண்ணி எங்க இருக்கோ அவருக்கு தெரியும், அவரை கூட்டிட்டு போவார். නිශ්චල දිය කොයි තිබෙන එතනට රැගෙන යනවා. கடைசி காலத்தில் தேவன் நடத்துகிற விதத்தை அவர் சொல்லுகிறார். අන්තිම කාලේ දෙවියන් වහන්සේ මග පෙන්වන විදිය කියනවා. சமாரக்கவும் கபடிකමින් ජීවත්වෙන උත්සාහ කරයි. සිල නේරම් සිලෝර්ග තන්දිරමායි වැඩ කරන්න උත්සාහ කරයි. හැබැයි සමහර අය සිල ඉන්දියාගේ කකුල් දෙක විතරක් බලලා ඇවිදී. அந்த மேய்ப்பனுடைய காலை மாத்திரமே பார்த்து මූණ බැලුවේ නැතත් කමන්නේ කකුල් දෙක විතරක් බලලා ඇවිදී. முகத்தை பார்க்க விட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அந்த ஆடு நம்புது இந்த கால் என்ன தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. சொல்லுங்க ஹalleluya. நடக்கிறவர்கள் அல்ல, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆடா இருக்கிறீங்களா இல்ல ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும். ஆடு கடைசி காலத்துல நல்ல ஆடு අන්තිම කාලේ හොඳට නටන්න. ஆண்டு சொல்ல வித்தியாசத்தை நான் உண்டாக்குவேங்கறார். දෙයි දෙවියන් වහන්සේ වෙනස ඇති இந்த කරනවා කියන්නේ. ஆண்டு எப்படி வித்தியாசப்படுத்துகிறார்னா කොහොමද වෙනස ඇති කරන්නේ? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். දෙවියන් වහන්සේට සේවය කරන අය. இந்த கூட்டம் யாருன்னா கடைசி காலத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். මේ කණ්ඩායම කවුද නම් අන්තිම කාලේ දෙවියන් වහන්සේ සේවය කරනවා. ஷைன் பண்ண போகிறவர்கள். දෙවියන් වහන්සේ ஆண்டவருக்காக பிரகாசிக்க போகிறவர்கள். දෙවියන් වහන්සේ වෙන ජීවත් වෙනවා. ஆண்டவருக்காக உலகத்தை அசைக்க போகிறவர்கள். දෙවියන් වහන්සේ වෙන ලෝකේ සලවන්න. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். දෙවියන් වහන්සේ විසින් ආශිර්වාද ලබන අය. நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். අපි ආශිර්වාද ලබන්න மெதுவாவே சொல்லுங்க. ආශිර්වාද ලබන්න. நீங்க நல்லா இருப்பீங்க இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. ඔබ හොඳට ඉඳින වේ ඔබට கர்த்தர் என்னை ඉන්නවා. ஆசீர்வதிப்பார் இல்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද ஆண்டவர் කරන්නේ என்னை කරලයි. உயர்த்துவார் அல்ல, என்னை தேவன் உயர்த்தி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරන්නේ උසස් எனக்காக කරලා ඉවරයි. யாவையும் செய்து முடிப்பார் அல்ல, செய்து முடித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ මං වෙන සියල්ල කරන්නේ කරලා ඉවරයි. சொல்லுங்க பார்க்கலாம். කියන්න හalleluya. நல்ல வலது கை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, දෙවියන් වහන්සේ මා වෙනුවෙන්. கர்த்தர் எனக்காக ස්වාමීන් වහන්සේ මා වෙනුවෙන්. யாவையும் செய்து முடித்திருக்கிறார். සියල්ල කරලා අවසන්. பிசாசு இப்படிப்பட்டவர்களை தான் டார்கெட் பண்ணுவான். යක්ෂයා මේමයි තමයි ඉලක්ක அதனால කරන්නේ. ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். වසන වචනයක් කියනවා මේ. சீக்கிரமா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் හිතපොතේ 4 වෙනි 23வது வசனம். 23 වෙනි சீக்கிரமா පදය. வாசிங்க. 4:23. எல்லா 4:23. எல்லாம் எடுத்துட்டீங்களா? முதல்ல பைபிளை மெதுவா பரட்டுங்க, டைம் இருக்கு. நான் பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நீதிமொழிகளை கண்டுபிடிச்சீங்க. நானும் දේශනාව අවසන් කරන්න ஆழமா කලින් කොහමද? நம்புறேன். මම විශ්වාස කරනවා එහෙම. பல கவதாரி ஒயாகானி உபதேசிக்க එන්න කෑච කண்டுபிடிச்சிருக்கீங்க நீதிமொழி. வாசி. எல்லா காவலோடும் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பக்கத்து தட்டி சொல்லுங்க, இத பண்ணிட்டீங்கன்னா මේක ඔබ කළොත් நீங்க நல்லா இருப்பீங்க. ඔබ හොඳින් ඉඳී. பக்கத்து மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, மூணு பால்ல இத கேன். பண்ணிட்டீங்கன்னா මේක කළොත් එම நல்லா இருப்பீங்க. හොඳින් ඉඳී. சிலர் எல்லா காவலோடும் போனை காத்துக்குவாங்க. සමහර සියලු ආරක්ෂාවත් එක්ක அப்படிதானே? ෆෝන් කරගනි. ஆமா, ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு லொக்கு, ෆින්ගර් ප්‍රින්ට් එක ලොක් ஃபேஸ் ஐடி ஒரு லொக்கு, Face ID එකක් තියෙනවා. பின் ஐடி ஒரு லொக்கு, පින් ID එකක් තියෙනවා. வேற பாஸ்வேர்ட் ஒரு லொக்கு, තව පාස්වර්ඩ් එකක් තියෙනවා. ஃபேஸ்புக்கு ஒரு லொக்கு, Facebook එක வாட்ஸ்அப்புக்கு ஒரு லொக்கு, WhatsApp එකට ලොක් එකක්. மெசேஞ்சருக்கு ஒரு லொக்கு, Message එකට ලොක් එකක්. இன்ஸ்டாவுக்கு ஒரு லொக்கு. Instagram க்கு ලොක් அவனுக்கு එකක්. என்ன நம்புறானுவனா ඕන් මොනවද විශ්වාස කරන්නේ?
ஏதாவது ஒண்ண கண்டுபிடிச்சாலும் மத்தத கண்டுபிடிக்க முடியாது. එකක් මොනවාරි හොයාගත්තා අනිත් එක பக்கத்து හොයාගන්න தட்டு බෑ. சொல்லுங்க. ළඟ තට්ටු කරලා இந்த කියන්න. லொக் எல்லாம் அன்லாக் ஆயிரும். මේ ලොකම අන්ලොක් වෙනවා. ஆனா ஆமோ. சத்தமா சொல்லுங்க. ஆனா සද්දෙන් කියන්න. எல்லா காவலோடும் සියලුම ආරක්ෂාව ඇතුව இத காத்துக்கிறீங்க. මේ සිත சொல்லுங்க ආරක්ෂා ஹalleluya. කරගන්න. ஏன்னா ඇයිද නම් அதிலே இருந்து ஜீவ நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. මහිමයටපත් எல்லா කරමු. காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் ආරක්ෂාව ඇතුව ඒ සිත ආරක්ෂා කරගන්න. ஏனென்றால் ඇයිද නම් அதிலே இருந்து ඒ තුලින් ஜீவ ஊற்றுக்கள் புறப்படும். ජීවන දිය ගලා එන්නේ. ஆண்டோடைய பிள்ளைகளுடைய ஹார்ட்ல இருந்து என்ன புறப்படுமா? දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ හදවතින් මොනවද නික්මෙන්නේ? கசப்பு புறப்படாது, තිත්ත නෙවේ, வைராக்கியம் புறப்படாது, කෝපය නෙවේ, சாபம் புறப்படாது, சாபேனவே. தரித்திரியம் புறப்படாது, ඉඟකම නෙවේ, குறை பேசுறது புறப்படாது. වෙන කාරණාවක් නෙවේ ඉන්නේ යන්නේ. என்ன வரும் தெரியுமா? මොනවද දෙන්නේ? ஜீவ ஊற்றுக்கள் புறப்பட்டு வரும். ජීව දිය சொல்லுங்க ජීවන ஹalleluya. දිය ගන්න යනවා. இவங்க பிரிக்கப்பட்டவர்கள். මේකට වෙන් කරනවා. ஆண்டவர் இவர்களை மேல வைத்திருக்கிற அந்த நோக்கம் தான் பிசாசுடைய ஆயுதம் சொன்னல்ல. මොහු කෙරේ දෙවියන් වහන්සේ තබා තිබෙන සැලස්ම இந்த තමයි. இந்த අරමුණ ஆளு තමයි. யாருன்னா යක්ෂයාගේ. இஸ்ரவேலிலே அக்கினி ரதமாய் குதிரை வீரராய் இருந்த ஒரு மனுஷன். මේ මනුෂ්‍යයා කවුද? ඊශ්‍රායලේ ඒ நிறைய- යක්ෂයාගේ රථේ පිට ගින්නක් நிறைய ඇතුළේ සිට தீர்க்கதரிசிகள் நடுவிலே இந்த தீர்க்கதரிசி கத்தர் பட்சத்தில் நின்ற ஒரு தீர்க்கதரிசி. බෝ අනාගත වතුරුන් අතරේ දෙවියන් වහන්සේගේ පක්ෂයේ සිටියා ஆண்டவருக்கு මනුස්සයෙක්. வாயாக வாழ்ந்த ஒரு மனிதர். දෙවියන් වහන්සේගේ මුඛයට ஆண்டவர் பட்சத்தில் மனிதர்களை திசை திருப்பக்கூடிய ஒரு ஆள். දෙවියන් වහන්සේ වෙතට මනුෂ්‍යයන්ව හරවන இந்த පුද්ගලයෙක්. ஆளு 18வது அதிகாரத்துக்குள்ள போனீங்கன்னா මේ මනුෂ්‍යයාගේ ජීවිත ගැන 18 වෙනි පදය තුලට இந்த ஆள் ஒரு பெரிய ரிவைவலுக்கு காரணமாய் විශාල இருந்திருக்கிறார். පිපිදීමකට හේතුව මේ පුද්ගලයා. சும்மா சாதாரண எழுப்புதல் அல்ல. இஸ்ரவேலின் நடுவில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று அடையாளப்படுத்தின ஒரு மனிதன். සාමාන්‍ය පිපිදීමක් නෙවෙයි. ඊශ්‍රායල් අතරේ දෙවියන් වහන්සේ ඉන්න බව ඒ පිපිදීම ඇති කළා වූ තැනැත්තා. நான் முன்ன ஒரு காரியம் செஞ்சிருந்து මම ஒரு காரியம் அடிக்கடி செய்வேன். මම කාරණාවක් කරනවා. எங்க வெளியே மீட்டிங் போனாலும் කොයිද එළියට රැස්වීමකට ගියත් நான் என் கூட போற யாராவது ஒரு ஆளு தான் சொல்லுவேன், நீ நான் பிரசங்கம் பண்ண முதல் ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் பண்ணி கொடுத்துருவேன். මම දේශනා කරන්න කලින් විනාඩි 15ක් නමස්කාරයක් මේක මත ஏன்னா அதுக்கு පෙන්වන්න කියලා. முன்னாடி சில நேரம் ஒரே ஆட்டம் பாட்டம் கூத்து இப்படி நடந்திருக்கும். අයි ඊට කලින් කොච්චරද නැටුම් ගයිම් සියල්ල සිද්ධ වෙලා ඇති. கர்த்தருடைய வார்த்தை போய் சேரணும்னா பலிபீடம் ஆயத்தமா இருக்கணும். දෙවියන් වහන්සේගේ වචනේ යන්න නම් So, நான் ඒ சொல்லுவேன், පූජාසනේ ලැස්ති වෙන්න ஒரு ඕනේ. சிலர்ட்ட நான் சொல்லிக்கிறேன், தம்பி எனக்கு முன்னாடி நீ இப்படி வர்ஷிப் பண்ணுமே. මම සමහරක් මල්ලිලාට කියනවා ඔයා ගිහලා ඉස්සර அந்த මෙහෙම தளத்தை ஆயத்தப்படுத்துறதுக்காக ඒ ස්ථානය පිළියෙල කරන இப்போ පිණිස. வர மாசத்துல ஒரு யூத் கேம்ப், இந்த மாசம் வந்துருச்சுல ஒரு யூத் கேம்ப் இருக்கிறது. දැන් මේ මාසේ යුත් කැම්ප් එකක් அப்போ තිබෙනවා. அந்த தம்பி ஃபோன் பண்ணி சொன்னானே, கடைசி நாள் 2 செஷன் உங்களுடையதுனா. ඒ අන්තිම ඒ කාර්යයන් දෙක ඔබතුමා அப்ப நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி 2 நாள் யாரு நடத்துறான்னு கேட்டேன். ඊට කලින් කවුද කරන්න යන්නේ කියලා அந்த ඇහුවා. நடத்துற 2 கும்பல் எனக்கு தெரியும். ඒ මග පෙන්වන කණ්ඩායම් දෙකම මම දන්නවා. நல்ல டிஸ்கோ டான்ஸ் ஆடக்கூடிய 2 கும்பல் தான். හොඳට නටන්න පුළුවන් නෝ කණ්ඩායමක් யூத் තමයි. கேம்ப் களை கட்டுன்னு எனக்கு தெரியும். යුත් කැම්ප් එක නාස්ති වෙයි කියලා මම දන්නවා. நரக்க இனிமே குனு வைக்கல மாம தானோ. ஏன் தெரியுமா? අය දන්නවද? அவங்க பண்ற கேமே ஒரு தினிசா இருக்கும். ඔවුන් කරන ගේම් එකම ඒමයි. ஒரு பேப்பரை வச்சுட்டு පත්තරයක් තියලා அந்த பேப்பர்ல ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு அதிகமா யாரெல்லாம் இப்படி நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வின். ඒක කොච්චර අය ගිහිල්ලා ඒකට වැඩිපුර ඉන්නවද ඒගොල්ලෝ තමයි දිනන්නේ. அன்னைக்கு நான் பாக்குற ஒரு இடத்துல நடத்துறாங்க, ඒක තැනක පෙන්නනවා මග ஒரு பொண்ண පෙන්නනවා. ஒரு பையன் தூக்கி நிக்கிறான். ඒක ගෑනු ළමයික කොල්ල වඩාගෙන ඉන්නවා. நல்ல கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. சிலர் பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டாங்க. සමහරක ඊනල සතු அப்ப ඉන්නවා. நான் கேட்டேன், இந்த 2 கும்பல் வந்தா பலிபீடத்தை அணைச்சிருவாங்கடான்னு. මොන් දෙන්න ආවොතම පූජාසනේ அப்போ ගින්න அவன் නිවලදායි. சொன்னானே, நான் ஒண்ணும் பண்ண முடியாதானே, எங்களுடைய தலைமைத்துவம் அதை அவங்கள அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. අපගේ නායකත්වයේ நான் පිළියෙල කරේ சொன்னேன், මම මුකුත් කරන්න தப்பா දන්නේ නැහැ. நினைச்சுக்காத, வேற யாராவது வச்சு 3வது நாள் மீட்டிங் முடிச்சிருனேன். මං කිව්වා වැරදියට හිතන්න එපා කාවර කියලා වෙන කෙනෙක් ඔබ ஏன்னா எனக்கு கஷ்டம்னால சொன்னேன். මොකද මට අමාරු නිසා මම அதுக்கப்புறம் කිව්වා. உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ඊට පස්සේ යාත්නා ஆண்டு இந்த කරලා 18ஆம் அதிகாரத்தை காட்டினா. දෙවියන් වහන්සේ මේ 18 වෙනි எலியா ஒரு පදේ பலிபீடத்தை கட்டுறார், එලියා පූජාසනය කොට அறுத்து மேல வைக்கிறாரு. තියෙනවා. எல்லாத்தையும் சொல்ல தண்ணியை கொண்டு ஊத்துங்கிறார். කොට වෙන වතුර கொடம் கொடமா ගෙනලා கொடம் கொடமா தண்ணியை கொண்டு වතුර ஊத்துறாங்க. කලපිටින් ගෙනලා அந்த දාන්න. பலி அப்படியே அப்படியே தண்ணியில ஊறி போகிறார். දැන් වතුරෙන් තෙත් වෙලා கட்டைகள் තිබෙනවා. எல்லாம் தண்ணியில ஊறி போகிறார். අර ඔක්කොම ගින්දර පෙඟිලා. அந்த தண்ணியும் அந்த ஊறி இருக்கிற தன்மையும் தேவனுடைய அற்புதத்துக்கு தடை இல்லை. ඒ
පෙංගිල්ල තිබෙන சொல்லுங்க, දේවල් hallelujah. දෙවියන් වහන්සේගේ ආස්කමට බාධා නොවේ. ஆண்டவர் சொன்னா நான் வானத்தை திறந்த நான் எப்படிப்பட்ட பலிபீடமும் எரியும். මම ආස විවර කළා නම් කොයි විදිහේ Hallelujah. පූජාසනයක් ඇවිලෙනවා. அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன தம்பி நான் 3ஆம் நாள் வருவேன். මම කෝල් කරලා කිව්වා මම තුන්වෙනි දවසේ එනවා. வானம் திறந்து பலிபீடத்திலே தேவனை நிரூபித்தவன் இந்த மனுஷன். ආස විවර කරලා දෙවියන් වහන්සේගේ පූජාසනය එළිදරව් කළා මනුෂ්‍යයෙක්. பக்கத்துல சொல்லுங்க. ළඟින් අත කළා කියන්නේ சிலர் இருப்பாங்க සමහරක් ඉඳී பில்லிகிராம் லெவல்ல பேசுவாங்க. විල්ලිගරන් වගේ කතා කර ඇති. அவங்களுக்கும் சோர்வுகள் வரும். ඔවුන්ටත් ඒ මලානිකකම ඇති වෙනවා. பக்கத்துல சொல்லுங்க. ළඟින් තට්ටු කළා அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காதீங்க. ඒක ලොකු කාරණාවක් කියලා ගන්න එපා. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. வீழ்ச்சிகள் சின்ன சின்ன குட்டி குட்டி வீழ்ச்சிகள் நிறைய பேர் வாழ்க்கையில இருக்கு. වැටින් පුංචි පුංචි දේවල් අට ගන්න පුළුවන්. நான் முன்ன போல இல்லைன்னு எவனும் சொல்ல தேவையில்லை. அவனுக்கே தெரியும் நான் முன்ன போல இல்லை. ඉස්සර වගේ නෙවෙයි කියලා එයාම දන්නවා අමුතුවෙන් කියන්න දෙයක් சிலருக்கு ஒரு නැහැ. ஆசை குத்தி காட்டுவாங்க. வா இஸ்ர வகைனே உதன்னவா இஸ்ர வகைனே இயலா. சிலருக்கு குத்தி காட்டுறது ரொம்ப பழக்கம். ஏன்னா முன்னை போல இல்ல பிரதர் தெரியும் நல்லா. முன்ன மாதிரி இப்ப நீங்க ஊழியம் இல்ல. ඉස්සර වගේ ඔබගේ சிஸ்டர் සේවය නෑ. நீங்க முன்ன மாதிரி இப்ப விசிட்டிங் போறது அவளுக்கு தெரியும். ඉස්සර වගේ විසිටින් යන්නේ නෑ. එයා දන්නවා. நீ உனக்கே தெரியும் போது அவனுக்கு தெரியாத அவன் தான் விழுந்திருக்கிறானு. ඔබම වැටිලා ඉන්නකොට එයා දන්නේ නැද්ද? එයා වැටිලා இந்த කියලා. கமெண்ட் சொல்றவங்கள காதுலே போடாதீங்க. මේ විදිහට තොරතුරු කියන අයව ගණන් ගන්න அந்த එපා. நாய்களுக்கு பொழப்பே அடுத்தவனுக்கு கமெண்ட் சொல்றதா. ඕන් ඒ බල්ලන්ගේ වැඩේම අනිත් අයට උපදෙස් அவனுக்கு දෙන්නයි. கோமணம் காத்துல பறக்குது அடுத்தவன் பிரச்சனை தேடிக்கிட்டு இருப்பானோ. ඕන්ගේ රෙද්දක උලංග යනවා. ඕන අනිත් நான் අයගේ அவனை බේරන්න பார்த்து යනවා. சொல்றேன். මම එකක් කියන්න බෑ. சோர்ந்து போன ஒரு எலியாவையும் ஆண்டவர் தேடி வந்தார். මේ විදිහට ශෝක දුක්ඛුණාව එළියව சொல்லுங்க, hallelujah. සුසාගනාවා. அவருடைய கிருபைக்கு அளவு இல்ல தெரியுமா? උන්වහන්සේගේ කරුණාවට இப்போ සීමාවක් ரீசெண்டா නැහැ. நான் ஒரு இடத்துல பேசினேன். මම එක තැනක මම කතා කළා මේක. பேதுரு ஆண்டவரை யாருன்னே தெரியாது 3 முறை மறுதலிச்சான்ல. පීටර් බලන්න තුන් වතාවක් දෙවෙනි කවුද කියලා දන්නේ නැහැ. மரணத்துல இருந்து எழும்பின உடனே මරණයෙන් නැගිට ගමන් அவர் பார்க்க விரும்பினது யாரை தெரியுமா? කවදන බලන්න කැමති பேதுருව. වුණේ. පේතරු. சத்தம் வராம சொல்லுங்க. සද්දෙන් කියනවාම. எதுக்கு? ඇයි? போயிட்டு சட்டையை புடிச்சு 2 கேள்வி கேட்கவா? ගිහිල්ලා ෂර්ට් එක අල්ලලා ඔලෝලා ආන්නද දේවල්. முதல் நாள் நைட்டு පළවෙනි දවසේ රෑ ஏசு சொல்றாரு, ஏய் உங்களை ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான்டா. යේසුස් වහන්සේ කියනවා නුඹලා එක්කෙනෙක් පාවා දෙන්න எல்லாம் යනවා. கேக்குறாங்க நானோ කොහොමද நானோங்கறாங்க. ආනවා මමද කියලා. பேதுரு என்ன பண்றாரு? පේතරු මොනවද කියන්නේ? கையை பிடிச்சுக்கிறார். මේ මාතෙන් අල්ලගන්න. தனியா கூட்டிட்டு போயிட்டு තනියෙන් අතල්ලගෙන මේ බලන්න பாருங்க. ඔයා අරුමුන් ගැන හිතනවා වගේ මං ගැන හිතන්න එපා. அவங்க நினைக்கிறது போல என்ன நினைக்க வேணாம். ඔයා හිතන් ඉන්නේ අරුන් වගේද කියලා මම. நீங்க நினைக்கிறீங்க அவனை போல நான் என்று. ஊழியம் பண்ண வந்து நிறைய பேர் இப்படி சொல்லி என் காதால நான் கேட்டிருக்கிறேன். சேவை කරනවෙල බෝධනමයි කනට මේ විදිහට කියලා බෝධනා කියනවා. வாழ்ந்தாலும் உம்மோடு ජීවත් වුණත් ඔබත් එක්ක විතරයි. பரலோகமே ஏமாற அளவுக்கு பாடுவானோ. ස්වර්ගෙම රැවටුණා වතාවක් ඒ විදිහට කතා. செத்தாலும் உம்மோ. මැරුණත් අත් එක්ක. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இல்ல. ඊළඟ ඉරිදා චර්ච් එකේ ஐ නෑ. நைவா ඇයි ஏன்னு கேட்டா பக்கத்துல இந்த விசுவாசி முறைச்சு பார்த்துச்சான். ළඟ හිටපු ඇදෙල වන්ත ஆனா பாட்டு எப்படி? කොහමද? இயேசுவுக்காக உசர கொடுப்பேன் கொடுப்பானு. සංසයල පණ දෙනවලු. உசர கொடுப்பானு. வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ජීවත් වුණත් ඔබත් එක්ක. செத்தாலும் මැරුණත් ඔබත් එක්ක තමයි. சொல்றான். මෙයා කියනවා அவன் இவனுக்கு பேசுற மாதிரி என்ன நினைச்சுக்கிறாதீங்க. අවරුමුන් කතා කරන වගේ මාව හිතන්න එපා நான் ස්වාමීනි. வேற. මම වෙනයි. பக்க தட்டு கேளுங்க. ආංගි තට්ටු இவனுக்கு தான் முதல்ல விழுவானுவோ. මෝන් තමයි සලාම වැටෙන්නේ. மலை போல நினைப்பானுவோ. කන්දක් වගේ හිඳේ திடீர்னு பார்த்தா ஆளை காணும். හිටපු ගමන් පේන්නේ නැහැ. உயிர் தெளிந்த உடனே නැගිට ගමන් முதல்ல தேடி போனது யாரை தெரியுமா? පළවෙනි කොට හොයාගෙන ගියේ කවද දන්නවද? இவனதான். මොකද? කිව්වා மைக்கமாத சீக்கிரம் பேசும்போது சொன்னேன். මම කතා කරනකොට කිව්වා இவனை மட்டும் இல்ல, මෝ විතරක් නෙවෙයි. சாகாம இருந்தா அவனையும் தேடி போயிருப்பான். මැරෙන්නේ නැතුව හිටියා නම් ඔබත් හොයාගෙන ගිහලා நாமே ඇති. சொல்ல மாட்டேங்கிறீங்க. යනාමේ. உங்களே தேடி வந்தார்னா ඔබම හොයාගෙන ආවා නම් உங்களே தேடி வந்தார்னா ළඟින් තට්ටු කලින් ඔබම හොයාගෙන ආවා නම් யூதாச கூட நான் விசுவாசிக்கிறேன் தேடி போயிருப்பான். යූදස උඩත් උන්වහන්සේ හොයාගෙන ගිහලා ඇති. அவர் அன்புக்கு அளவே இல்லை. උන්වහන්සේගේ ප්‍රේමයේ සීමාවක් නැහැ. ආමේන්. நான் சொல்றேன் நீங்க நிக்க வச்சது அந்த அன்புதான். ඒ ප්‍රේමය තමයි අප අද ඊට ගන්න සලසලා තිබෙන්නේ. உங்களை நிக்க வச்சது அந்த கிருபைதானே. ඔබ තට්ටු කළානේ ඒ කරුණාව නේද ඔබ ඊට ගන්න සැලසුවේ. தயவுதானே. ඒ දයාව නේද ඔබ ඊට ගන්න සැලසුවේ. அவர்கள் மட்டும் நல்ல ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ආමෙන් කියන අය විතරක් කියන ආමෙන්. හalleluya. சோர்ந்து போயிருக்கிறான். මලානික වෙලා නැත්තම් ඔහුගේ අධෛර්ය පත් වෙලා. அக்கினிமயமான மனுஷன் මේ ගින්නක් වගේ ඇවුල්නා වූ මනුෂ්‍යයා காதுல சில வார்த்தைகள் கேட்டது. කනට සියල්ල වචනයන් ඇවුතුනා. சேதுபடி 2வது வசனம். දෙවනි වචනය කියවන්න බලන්න. எஸ்தரா. ඔගොල්ලෝ සෙල්ලම් කරන් ඉන්න පාඩක් ගාලා මාරු කරලා ගන්න.
எம்மா ரெண்டாவது வசன வாசி அதான் அப்பொழுது யெசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி நிறைய பேர் நாசமா போனது அடுத்தவன் சொல்றது கேட்டுதான். බොහෝ දෙනා විනාශ වෙන්න හේතුව අනිත් අයගේ කන් වලට දේවල් අසලයි. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ළඟින් අතින් අල්ලලා உங்க කියන්න. காதை லொக் பண்ணிட்டீங்கன்னா ඔබ කන ලොක් කරොත් බාලා දැම්මොත් நீங்க நல்லா இருப்பீங்க. ඔබ හොඳින් ඉඳී. எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ளணுமா? හැම ආරක්ෂාව ඇතුව කොකද රැක ගන්න ඕන? உள்ளுக்கு போற கதவுகள்ல முக்கியமான கதவு இது ரெண்டு தான். මේ ඇතුළට යන ප්‍රධාන දොරටු මේක තමයි. இந்த ரெண்டு கதவு இந்த ரெண்டு கதவு. මේ දෙකයි මේ දෙකයි. එකෙක් බීරි නම් එකෙක් අන්ධයි නම් ඌ සන්තෝෂෙන් ඉන්නවා කියන එකයි තේරෙනවා. ஒருத்தன் குருடனா இருந்தா ஒருத்தன் ஊமையா இருக்கு பார்க்க முடியாவிட்டால் சிலர் கேட்க முடியாவிட்டால் சிலர் சந்தோஷம். இருப்பாங்க அந்த தகவல் அடுத்தவனுக்கு சொல்லு வரைக்கும் தூங்க மாட்டானுங்க. සමහරකයින මේ ප්‍රවෘත්ති අනිත් අයට කියනකන් නින්ද යන්නේ නැහැ. சமார கவுண்டேகள் இடක් அது சில பேத்துக்கார வியாதி. காதுல ஏதாவது வந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் இன்னொருத்தன் காதுல போட்டா தான் இதுக்கு ஆத்ம சாந்தி அடையும். තමන්ගේ කනට මොනවාරි ආව තව කෙනෙකුට දැම්මොත් තමයි ආත්මයට සහනය ලැබෙන්නේ. சிலர் பெரிய பயில்வான் மாதிரி இருப்பானுவோ සමහරක ලොකු උගතුන් වගේ ඉතින්. ஆனா காதுல ஏதாவது தேவையில்லாத சத்தத்தை கேட்டுட்டாங்கன்னா හැබැයි සමහර වැරදි වචන ඇසුවොත් කනට ஓன்னதி வசன கனண்ட ரிங்குவோத் සේකේ தேவையில்லாத சத்தங்கள் பாதிக்க வானம் திறந்து அக்கினியே கொண்டு வந்த மனுஷனாய் இருந்தாலும் ஒரு பொம்பளைக்கு சொன்ன வார்த்தை கேட்டோன்னு புஷ்ஷுன்னு காத்து போயிருச்சு. මලන ආස විවර කළ ගින්න ගෙනාපු මනුෂයෙක් උනත් ඒක ගෑනු මනුෂයෙක්ගේ හඬ නිසා ඔහුගේ සියලු බලය ඉවරයි. நம்மள நிறைய பேர் நாசமா போனது எதுல தெரியுமா? බොහෝ දෙනා අද අප අතර විනාශ වෙන්න හේතුවයි දන්නවද? ஒரே ஒரு வார்த்தைக்காக. එකම එක වචනයක් නිසා. அவங்க என்ன நினைப்பாங்க, ඔවුන් මොනවද හිතන්නේ? இவங்க என்ன நினைப்பாங்க, ඔවුන් මොනවද හිතන්නේ? விசுவாசிகள் என்ன நினைக்கும், ඇදහිලිවන්තයෝ මොනවද எங்க හිතන්නේ? குடும்பத்துல என்ன நினைப்பாங்க. මගේ පවුලේ මොනවද හිතන්නේ? ஆண்டவர் உன்னை பத்தி ஒன்னு பெருசா நினைச்சு வச்சிருக்காரு. දෙවියන් වහන්සේ ඔබගෙන යම් දෙයක් හිතලා තියෙනවා නම් எலியாவை பார்த்து ஆண்டவர் நினைச்சாரு, ஏன் நீ அக்கினிமயமானவன், பூமி அதிர்ச்சியை போன்றவன், சூறாவளியை போன்றவன், நீ எவ்வளவு பெரிய ஆளுடா அப்படின்னு ஆண்டவரும் பரலோகமும் நினைச்சுக்கிட்டு இருக்கு. දෙවියන් වහන්සේ හිතුවා නුඹ ගින්න ගේන්න පුළුවන්, නුඹට භූමිකම්පාව ඇති කරන්න පුළුවන්, ඔබ කොච්චර විශාල මනුෂ්‍යයෙක්ද இங்கே ස්වර්ගයයි දෙවියන් වහන්සේ සිතුවා. இந்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிற உன்னை பத்தியும் பரலோகம் மேன்மையா மகிமையா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. මේ නමස්කාරේ වාඩි වෙලා ඉන්න ඔබගෙන ස්වර්ගය හිතන්නේ මා උතුම් කොට. ஏன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ඇයි ඔබට සැකයිද? என்ன பத்தி பரலோகம் மகிமையா நினைக்குதுன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க. මං ගැන ස්වර්ගයේ මහිමාන්විත විදිහට හිතනවා කියන ஆண்டவர் විතරයි. மேன்மையா எங்களை பத்தி நினைச்சு வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ උතුම් කොට අපි සිතාගෙන ஆனா ඉන්නවා. காதுக்குள்ளுக்கு போற வார்த்தைகள் இருக்குல்ல, හැබැයි මේ කනට ඇතුල් වෙන වචනේ තියෙනවා නේද? காதுக்குள்ளுக்கு போற சத்தம் இருக்குல்ல, හැබැයි මේ කනට යන වචනේ இந்த තියෙන சத்தம் සත්‍යය. உள்ள போன உடனே මේ ශබ්දය ඇතුළට ගියාම இவன் அக்கினி அணைக்க ஆரம்பிக்கும். මේ ගින්න නිවලා දානවා. எரிய வேண்டியவர்கள் அணைந்து போனது சில வார்த்தைகளினால். මේ දැල් වෙන්න ඕනවයි නිවුණාට ஆண்டவர் හේතුව பயன்படுத்த நினைக்கிற அநேகர் பின்வாங்கி போகிறது வார்த்தைகளினால். දෙවියන් වහන්සේ පාවිච්චි කරන්න ඕන කියලා හිතපාය බොහෝ දෙනා පසුබට යන ஆண்டவருக்காக ஜீவனை கூட கொடுப்பதற்கு ஆயத்தம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒரு மூளையை பிடித்து உட்கார்ந்தது வார்த்தைகளினால். දෙවියන් වහන්සේ වෙන පණ දෙනවා කිව්ව අය මුල්ලක වාඩි වෙලා ඉන්න එකම හේතුව එක වචනේ නිසා. சிலது உள்ள போகும்போது සමහරකේ වචන ඇතුළට அது යනකොට விஷமாக உள்ள இறங்கும் போது ඒක ඇතුළාන්තට බසින වෙලාවෙදී யோசிச்சு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா இந்த மனுஷன். මේ මනුෂයා කොච්චර විශාල ஆண்டவர் කෙනෙක්ද சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ඔබගේ සිත අලුත් කරගැනීමෙන් අන්‍ය ආකාරයත්ව වෙයල්ලා. பொத்த වෙනස් වෙලා වැඩක් නැහැ, මදේ වෙනස් වෙන්නේ නැහැ. வெளி தோற்றம் மாறி ප්‍රයෝජනமில்லை உள்ளே மாறாவிட்டால் உள்ள மாறுச்சுனா வெளிய மாறிடும். ඇතුළාන්තරේ වෙනස් වුණා පිටස්තරත් ஆனா වෙනස් வெளிய மாறுதுனால உள்ள மாறுமான்னு கேட்டா மாறாது. හැබැයි ඇත්තේ පිට වෙනස් වෙන නිසා ඇතුළ වෙනස් වෙන්නේ நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியில மாறி இருக்கிறாங்க. බොහෝ දෙනාගේ ආත්මික ජීවිතේ එළිය පිටස්තර වෙනස් Dress වෙලා மாறி இருக்கிறது. වස්ත්‍රය මාරු වෙලා இப்படி சின்ன பைபிள் கொண்டு போனவங்க இப்ப பெரிய பைபிள் இப்படி கொண்டு போறாங்க. පුංචි බයිබලයක් අරන් ආයේ ලොකු බයිබල් අරන් යනවා. இப்ப praise the Lord சொல்றோம், praise the Lord மாறி இருக்கு. ඉස්සර කිව්වේ praise the Lord දැන් praise the முன்ன Lord. நல்லா சிரிச்சு நல்லா ஜாலியா இருந்தவங்க இப்ப ඉස්සර හොඳට hina වෙලා හරි සමීපව හිටපුවා අය. என்ன ஆவியில வளர்ந்துட்டாங்கலாம். ඒ දැන් ආත්මික වැඩිලාලු. ஒருத்தன் ஆவியில வளர்றது எப்படி தெரியும் தெரியுமா? කෙනෙක් ආත්මයෙන් ගොඩනගෙනවා කියන්නේ කොහමද? இருந்ததை விட தாழ்மையா இருப்பான். ඉන්නවට වැඩිය තමයි යටහත් மெதுவா ஆமென் சொல்லுங்க, கேட்டு தொலைச்சிடுவோம். මින් කියන්නේ இருந்ததை விட உண்மையா இருப்பான். ඊටියට වඩා විශ්වාසවත්. இருந்ததை விட ஊழியம் செய்வான். ඊටියට වඩා සේවය කරයි. சிலர் எல்லாம் கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பிக்கவே இல்லை. සමහරක ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ හිතලත් නැහැ. பட்டங்கத்தினே. තාම පටන් ගත්තේ නැහැ. ஆனா නමුත් இப்பவே கால் ஒரு அடி மேல வந்தது. දැන්ටම කකුල් දෙක අඩියක් ඇවිල්ලා උඩට. நல்ல கவனிங்க. උඩට සවන් දෙන්න.
ஆண்டவர் யாரை டார்கெட் பண்றார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ කාවද ඉලක්ක කරන්නේ දන්නවද? வானங்களை திறக்கக்கூடியவர்கள். ආස විවර කරන්න சொல்லுங்க පුළුවන්. ஹalleluya. Hallelujah. ஆண்டருக்கு தெரியும் දෙවියන් වහන්සේ දන්නවා இவனை வச்சு நான் தேசத்தை அசைக்கலாம், මව්ව තියලා මම දේශය இவனை සොලවන්න கொண்டு යනවා. நான் மனிதர்களை ஆண்டுடைய ராஜ்யம் பக்கமாய் திசை திருப்பலாம். මව්ව කරුණ කොටගෙන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය இந்த මගේ வாலிப රාජ්‍ය இந்த පැත්තට வாலிப பிள்ளை நான் கையில எடுத்தனா கர்த்தருடைய பட்டயமாய் நான் මේ பயன்படுத்தலாம். යෞවන දරුවා මම අතට ගත්තොත් මව්ව කඩුවක් ලෙස මම පාවිච්චි இந்த කරනවා. சகோதரியுடைய ஜெபத்தை நான் கையில எடுத்தனா இவ திறப்பில நின்று ஜெபிக்கிறவளா மாறுவா. මව්ගේ යාඥාව මම අතට ගත්තන මව් කඩුල්ලේ සිටගෙන යාඥා කරන පුත් දැනතියක් වෙයි. இவளுடைய காதிலே கேட்கிற சத்தம் කනට එන වචනය ஒரே நாள்ல பின்வாங்கி போறான், එකම දවසෙන් පසුබට වුණා. ஒரே நாள்ல ஊழித்து விடுறான், එකම දවසේ ஒரே සේවය நாள்ல අතරියා. செத்தா நல்லதுன்னு நினைக்கிறான், එක දවසේ මැරුණොත් හොඳයි කියලා ஒரே හිතනවා. நாள்ல நான் சாக போறேங்கிறான். එකම දවසෙන් කියන මම මැරෙන්න යනවා. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடவே இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ අත්හැරියේ නැහැ. நான் கடவுளா இருந்தா சொல்லிடுவேன், போய் தொலை, மேல ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருவேன். මම දෙවියන් වහන්සේ කියන කෝ ගිල ஆனா මැරෙන්න. ஆண்டவர் அப்படி இல்லம்மா. නමුත් දෙවියන් වහන්සේ මන්නේ. அவர் கையில இருக்கிறத அவர் சீக்கிரமா இழந்து போக දෙවියන් மாட்டார். වහන්සේගේ අතේ තියෙන දේ சொல்லுங்க උන්වහන්සේ ஹalleluya. ලේසියෙන් අත්හැරගන්නේ நாம் නැහැ. விழுந்ததற்கு அளவில்லை. මම වැටිනු වේට வெளியில தெரிய விழுந்ததும் இருக்கு, தெரியாம விழுந்ததும் இருக்கிறார். දැනගෙන වැටිච්ච දේ නොදැනව எத்தனையோ பின்மாற்றங்களை கண்டிருக்கிறோம், කොච්චරද පසුබට බිම எத்தனையோ දැක්කා. தடவை உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோம். කොච්චරද අපි විශ්වාස නොවි සිටියා. பண்ண பொருத்தனைகள் ஆண்டவருக்கு முன்பதாக பொய்யர்களாய் மாறி දෙවියන් இருக்கிறோம். වහන්සේට පොරොන්දු වුණ දේවල් වල බොරුකාරයන් ஆனா වුණා. அந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கும் நம்மை தட்டி හැබැයි ඒ දෙවියන් எழுப்ப වහන්සේගේ ප්‍රේමය விரும்புகிறார். තාමත් නැතුණ අපව ගොඩනගනවා. ஏனென்றால் එදනම් இன்னைக்கு நீ கத்தர் கையில வரல, දෙවියන් වහන්සේගේ අතේ අදටත් ඔබ ඇවිල්ලා உலக தோற்றத்துக்கு முன்பதாக ලෝකෙම நான் වන්න தேவனுடைய கையில இருக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ අතේ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කීයක් විශ්වාස பக்கத்து தட்டி කරනවද? சொல்லுங்க. ළඟ තට්ටු කරලා කියන්න. உங்களை நீங்களே கீழே போட்டுறாதீங்க. ඔබ ඔබම බිම දාගන්න එපා. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ඔබ ගොඩක් වැදගත් වටිනවා. குடும்பம் உன்னை பார்த்து என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது. ඔබේ පවුල මොනව බලලා කියනද දන්නේ சில නැහැ. நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, இவன் நல்லா படிக்கிற பிள்ளை, இதுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராதும்பாங்க. මේක කොච්චර හොඳට ළමයා මේ ඉගෙන ගන්න මෙයාට මොනවා කළත් ඉගෙන சிலர் சொல்லுவாங்க, ගන්නේ இந்த නැහැ. பிள்ளை வீட்டுக்கு நல்ல குணசாலி, ஆனா இவன் ஒருத்தனுக்கான தருதல் அப்படி சொல்லி இருப்பாங்க. සමහර කියන මේ ළමයා නම් මේ ගෙදරට අරිම සීදේවි. இல்ல. මේ මූ කවදාවත් හැදෙන්නේ නැහැ. நல்லவனுகளை கத்தர் கையில எடுப்பாரான்னு எனக்கு தெரியாது, ஆனா ரொம்ப நல்லவனுகளை கத்தர் கையில எடுப்பார். හොඳ අයව දෙවියන් වහන්සේ අතට ගනීද නැහැ. ගොඩාක් හොඳ අයව දෙවියන් වහන්සේ අතට ගන්නවා. හොඳටම හොඳ උන් ඉන්නේ අති විශිෂ්ටයුන් එවුන්ව දෙවියන් වහන්සේ අතට ගන්නවා. நல்லவர்களை ஆண்டவர் கையில் எடுப்பார். அப்படி எடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்க இங்க நின்று கொண்டிருக்கிறோம். ගත්ත නිසා තමයි අපි අද சொல்லுங்க ඉඳගෙන ஹalleluya. Hallelujah. இந்த அன்பு அவனை தேடி வருகிறது. ඒ ප්‍රේමය සොයාගෙන எனக்கு அந்த එනවා. வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு මේ பாருங்க. වචනේ මට ගොඩාක් කැමතියි. வாசிங்க சீக்கிரமா 4வது வசனம். 4 වෙනි පදය. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் 3ல இருந்து வாசிமா. அவனுக்கு அது தெரிந்த போது அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு பக்கத்துல புறப்பட்டு தட்டி போய் சொல்லுங்க. මේ තට්ටු කරලා சாவுனா எப்பயோ செத்து தொலைச்சிருக்கணும். මැරෙනවා නම් කවදෝරු මැරෙන්න இல்ல තිබුණා. சாவுனா அங்கே செத்துருக்கலாமே எசபேல் கையிலே. එසබෙල් ගතේම මැරෙන්න நான் තිබුණා. சொல்றது உண்மைதானே? මම කියන කැත්ත இவர் නේද? உசுருக்கு பயந்து පන බේර ගන්න පිණිස யாருக்கு பயம் வரும் தெரியுமா? කාට දන්නද බය එන්නේ? உள்ளுக்குள்ள எவன் விசுவாசம் தழும்புதோ அவன் பயப்படுவான். කා තුලද චංචල වෙන්නේ ඇදහිල්ල එයා තමයි බය වෙන්නේ. என்ன என் தேவன் கைவிட மாட்டார். මගේ දෙවියන් වහන්සේ මාව අත්හරින්නේ නැහැ. හalleluya. அப்படி சொல்றவனுக்கு சுனாமி வந்தாலும் ஊட்ட நெவகில் not bank. එහෙම අයට සුනාමියවත් නැවගිලුනොත් ஏன்னா நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். එයින මම විශ්වාස කරන දෙවියන් වහන්සේගේ பக்கத்து පැමිණෙනවා. தட்டி சொல்லுங்க. තට්ටු කරලා කියන්න. இத பாருங்க, බලන්න. என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. මම හොඳට බලා ගන්න. நான் இப்படியே இருக்க மாட்டேன். මම මේමම ඉන්න යන්නේ නැහැ. ஆண்டவர் என்னை உயரத்தில் உட்கார දෙවියන් வைப்பார். වහන්සේ මාව උයල ස්ථානයේ ஆமெனா? තබනවා. හalleluya. விசுவாசத்தை சொல்றீங்களா? ඇදහිල්ලෙන් කියනවද? இல்ல சிலதெல்லாம் உள்ளுக்குள்ள சொல்லு, இந்த மூஞ்சிக்கா இதை சொல்றதுன்னு சொல்லுவோம். සමහරක් අය කියන මේ මුණටද මේක වෙන්නේ යන්නේ. சிலது அதுகளை நம்பாது. සමහරක ඕන විශ්වාස ஏய் කරන්නේ. நீ சிங்கக்குடி தானே? இல்ல இல்ல ஆண்டவரே நான் பன்னி குட்டி ஆண்டு அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. සමහර කියන ඔබ සිංහපැටේ නෑ ස්වාමීන් මම ඌරු පැටියෙක් நீ තමයි. ஆண்டவருக்கு பிள்ளை இல்லையா? ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් எத்தனை නේ. பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருக்கு பிள்ளை? මම කියන දෙවියන් நான் වහන්සේගේ දරුවෙක්. ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? දෙවියන් වහන්සේගේ දරුවෝ කියන நான் එක දෙනෙක්. கர்த்தருடைய பிள்ளை. මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. எனக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவனுடையது. මගේ තුල තිබෙන ජීවන சிலுவையின் ரத்தத்துக்கு நான் சுதந்திரவாளி. ඒ දෙවියන් அப்படி වහන්සේගේ என்றால் රටේට මම අයිතිකාරයෙක්. உலக தோற்றத்துக்கு முன்பதாக ලෝකේ මැවීමට தேவன் என்னை அவர் கையிலே வைத்திருந்தது உண்மை என்றால் දෙවියන් වහන්සේගේ අතේ තබා இந்த காலத்தில் நான் பிறந்தது தேவனுடைய திட்டம் என்பதும் உண்மை என்றால் කාලේදී මං ඉපදුනේ එක දේව සැලස්ම නම් நான் சோத்துக்காக பிறந்தவன் இல்லை. මම කෑම නැතම් බත්තු දෙස ඉපදුනේ කෙනෙක් சில නෙවෙයි. கிறிஸ்தவர்கள் சோத்து மாடுகளை போல காலையில ஏந்திரிச்ச உடனே அன்றாட வேண்டிய ஆகா கையில தட்டோடே வந்து அம்மா அம்மான்னு
கூப்பிடுற மாதிரி இருக்கும் எனக்கு. සමහරකයි උදේ නැගිටගම කෑම උදෙසා ආවා වගේ ස්වාමීනි එදේ දවසේ ආහාරය මට பயபக்தியாக පිංගාන එදිනෙදා භෝජනය අපිට දානය කළ මැනව. ඊගොල්ලෝ අඬාඩ ආහාරත ඊගොල්ලෝ கொடுமாண்டவரே உசுர கொடுத்தவர் சோறு போடாம இருப்பாரா? පනම දුන්නා බත් දෙන්න තින්දීද என்ன ஆமேனா? ආමෙන්ද என்ன ஆமேன்னு சொல்றீங்களா? ආමෙන් කියන්න පුළුවන්ද எங்க அப்பா என்ன மறந்தாலும் எங்க ஆத்தா என்ன மறந்தாலும் அவர் மறக்க மாட்டா. මගේ අම්මා මගේ அவர் තාත්තා சொல்றாரு என் உள்ளம் கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன். ඔබ ඇල්ලේ මම ලියා சொல்லுங்க කොටා ஹalleluya. நான் அவர் கையில இருக்கிறேன். මම උන්වහන්සේගේ අතේ அவர் கையில என்னை வரைந்து வைத்திருக்கிறார். අතේ මව කොටා என் ஆண்டவனுக்கு சொல்லியிருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவது. නුඹ මා විසින් අමතක නොකරනු ලබන්නේ ආමෙන් කියමු சிலர் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க. සමහරක අමතක කරයි කියලා டார்லிங் அமத்தக்கராக என்னவா මගේ ඩාලින් මරන්න மறந்துட்டாங்க. ஒரே ஒப்பாரி. මේ විදිහට அம்மா மறந்துட்டாங்க, அப்பா மறந்துட்டாங்க, பிள்ளை மறந்துருச்சு, சொந்தக்காரங்க மறந்துட்டாங்க. சிலருக்கு பிரச்சனை பாஸ்டருங்களை மறந்துட்டாரு. සමහරක පාස්ටර් අපි අමතක කළා. ஆண்ட வசனம் என்ன சொல்லுது? මේ වචනේ මොනවද දන්නද කියන්නේ? மூக்கால மூச்செடுக்கிறவன் நம்பாதுன்னு சொல்லி இருக்கிறார். නාසයෙන් උස්ම ගන්නවා අය විශ්වාස කරන්න உங்க එපා. பாஸ்டர் எதுல மூச்செடுக்கிறாரு? காதல எடுக்கிறாரு. ඔබේ පාස්ටර් කාවද කනින්ද උස්ම இங்க ගන්න? யாரு மாறாதவர் தெரியுமா? කවුද මේ වෙනස් ஆண்டவர். නවන්නේ? මගේ ස්වාමීන් වහන්සේ. உனக்கு சொன்னதை செய்வேன், ඔබට කිව්ව දේ කරනවා. செஞ்சு முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். වෙන තුරු මං අතරින්නේ නැහැ. இந்த வார்த்தை தரையிலே விழாது. මේ වචනේ බිම சொல்லுங்க වැටෙන්නේ ஹalleluya. නැහැ. இப்போ இது எல்லாம் பார்த்த பிறகு මේ සියල්ල දැකලත් ஒரு சின்ன சறுக்கல் எலியாவுக்கு පොඩි ලිස්සීමක් ඇති වෙනවා. செத்துருவோங்கிற பயம் வந்துருச்சு. මැරේ කියන බය. பயம் உன்னை தப்பான முடிவெடுக்க வைக்கும். ඒ බය වැරදි තීරණ ගන්න உள்ள சோறு வந்துச்சுன்னா ඇතුළ මලානිකකම ආවොත් சுகர் இருக்கிறவங்க பயப்படுற ஒரு காரியம் இருக்கு. මේ සීනි තියන අය බය වෙන්න කාරණාවක් තිබෙනවා. கிட்னி அடிபடுமோ? ඒ වකුගඩුවට බලපයිද? ஓ சுகர் வந்தா கிட்னி அடிபடும்னு சில நம்புறாங்க. ඒ සීනි ආවොත් වකුගඩුවට බලපයි කියලා. அதே දන්නවා. போலதான் ඒ වගේ තමයි பயம் வந்துருச்சுன்னா බය ආවොත් விசுவாசம் அடிபடும். හැදෙල්ලට පාදාවක් பக்கத்து தட்டி சொல்லுங்க, වෙනවා. விசுவாசியே, හැදෙලිවන්තේනි விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி, දෙවියන් වහන්සේ විශ්වාස அவர் உன் கூட தான் இருக்கிறார். කරන ඔබත් එක්ක ඉන්නවා. சத்தம் வராம சொல்லுங்க, සද්දෙන් කියන්න ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், මාත් එක්ක என்ன ඉන්නවා. அவர் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். මානවසේ මග පෙන්නෙමින් என் ඉන්නවා. கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது මගේ பிரதர். ඇස්වලට පේන්නේ නැහනේ බ්‍රදර්. லைட் எரியுதா? හැබැයි විදුලි ආලෝක පත් වෙනද බල්බ් එක? தலைக்கு மேல பாருங்க, லைட் எரியுதான்னு பாருங்க. බලන්න උඩ බල්බේ පත් වෙනවද කියලා? எதனால லைட் பத்துது? කොයි නිසාද පත් වෙන්නේ? எதனால? கரண்ட்னால பத்துது இல்லையா? කරන්ට් එක නිසා. எங்க காட்டுங்க, කෝ පොඩ පෙන්වන්න. நீங்க தான் சொல்றீங்க கரண்ட்னால பத்துதுன்னு ඔබ சொல்றீங்கல்ல, තමයි කියන්නේ කරන්ට් එක නිසා පත් වෙනවා කියලා. காட்டு. පෙන්වන්න. ஏமா அவ்வளவு கஷ்டமாமா? ஓல்ற கலட்டு பல்ப ஓல்றல இருந்து கலட்டு. ඕල්ඩරේ පොඩ්ඩක් ගලවන්න. ஓல்றக்குள்ள தானே கரண்ட் இருக்கு. ඒ ඕල්ඩර් එක ඇතුලේ නේද කරන්ට් එක? කාටු. පොඩ පෙන්වන්න. காட்டலாம். පෙන්වන්න පුළුවන්. ரெண்டு விரலும் ரெண்டு பக்கத்துல வை. දෙපැත්තේ ඇඟිලි දෙක තියන්න. செவன போய் மாதிரி இதெல்லாம் இப்படி ஆயிரும். அப்ப நான் நம்புறேன் கரண்ட் இருக்கு. ඒ වෙලාවට මම විශ්වාස කරනවා කරන්ට් එක තියෙනවා. சிலது இருக்குன்னு காட்டணும் தேவையில்லை, இருக்குங்கிறது தெரியும். සමහරක ඉන්නවා කිය තියෙනවා කියලා சோத்துல உப்பு தெரியாது, ஆனா இல்லைன்னா தெரியும். අපි කැම එකේ මේ උරුණු තියෙනවා කියලා எனவே පේන්නේ. ஆமேனா? யாராவது சோத்துல நான் இவ்வளவு பெரிய உப்பு கட்டி வச்சா அப்படி சாப்பிட முடியாதுல்ல. මෙච්චර ලොකු කැටයක් ලුණු කැටයක් තිබ්බත් කන්න ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාත් එක්ක நல்ல ඉන්නවා. வழங்க சொல்லுங்க, வானம் பூமி படைத்தவர் ආස පොළව මවපු என் கூட தான் இருக்கிறார். මාත් එක්කමයි ඉන්නේ. தெரியலனாலும் நான் நம்புறேன். දන්න சொல்லுங்க ஹalleluya. කරනවා. எலியாவிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. එලියා ගවඩද වෙනසක වචනේ එනවා. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார். என்ன பண்ணார்னா, உசுறு தப்புனா போதுன்னு ஓடி போயிட்டு ஒரு சூர சட்டிக்குள்ள படுத்துட்டானா. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எதுக்காக தூதன் வந்திருக்கிறாரு? දැන් දූතයා මොකටද ආවේ? சபிச்சிட்டு போறதுக்கா? ශාප කරන්නද? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. මනුස්සයෙක්ද? நேத்து எவ்வளவு பெரிய ஊழியத்தை பண்ணு. මෙච්චර ලොකු සේවයක් කළා ඊයේ. அங்க இருக்கிற முழு ஜனங்களும் என்ன அறிஞ்சு கொண்டு நீ தானே காரணமா இருந்த. ඒ සෙනගට නුඹ නේද මාව පෙන්නුවේ? அவருடைய அணுகுமுறை வேற. උන්වහන්සේගේ ක්‍රියාකාරීද මග ஆண்டவருக்கு குத்தி காட்ட தெரியாது. මගේ දෙවියන් වහන්සේට මේ ඇනලා පෙන්වන්න දන්නේ சொல்லுங்க නැහැ. ஹalleluya. ஆண்டவர்ட்ட இன்ட் காண்ட தண்ணினே. දෙවියන් වහන්සේ ඉන්ට ඩික தெரியாது அவருக்கு. என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறிய? ආමෙන් කියන්නද? ஆண்டவருக்கு தெரியாது. දෙවියන් වහන්සේ දන්නේ නැහැ. அவருடைய அன்பு எப்படி தெரியுமா? එනද ප්‍රේමේ කොහොමද ஒரு දන්නවද? தூதன் அனுப்புறார். දූතෙක් කියනවා. எழுந்திருந்து
போஜனம் பண்ண என்றான். வேற எந்த பேச்சும் இல்லை. වෙන කිසිම කතාවක් නැහැ. எழுப்பி குலுக்கி எழுப்பாட்டிட்டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ பண்ண வேண்டிய ஊழியம் எவ்வளவு பெருசு தெரியுமாடா, போடா போயிட்டு ஊழியம், அப்படி சொல்லவே இல்லை. එන්න කූදලා නැත්නම් හොලවලා කිවෙන ඔබ කොච්චර ලොකු සේවයක් කරන්න තියෙන නැගිටලා පළෙන් ගිල කරපන් කියලා. ஒரு நாள் இயேசுதாஸ் பத அதிகாலை ஜெபத்துல, ඒක දවසක් යේසුස් මේ இயேசுதாஸ் இவர் அவரு நல்ல டபுள் காலையில அவர் சொல்லுங்க சொல்றதும் இவர் கேக்குதான்னு கேட்கறதும் இதை கேட்டு கேட்டு நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் காலையில ஒருக்கா பிரசங்கம் பண்ண வந்துட்டாரு. දවසක් දේශනා කරන්න උදේ. அன்னைக்கு பார்த்து நம்மட புண்ணியவான்கள் பாதி பேர் தூக்கம். ඒ දවසේදී අපගේ ශුද්ධවන්තයෝ ගෝදනා නිදි. எடுத்து பார்த்தா ஒரு 16-17 பேர் தான் இருக்காங்க. 16ක් විතර තමයි ඉන්නේ දවසක්. நம்ம ஆளுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. අපේ ටෙන්ෂන් වුණා පාස්ටර්. ஒரு 10 நிமிஷம் அவரால் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு திட்டினாரு. විනාඩි 10ක් විතර කොච්චර බනින්න පුළුවන්ද එච්චර බැන්නා. அதுக்கு பதிலா இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குன்னு போயிட்டாரு. දැන් අපි දෙවියන්ගේ වචනයට යන් කියලා. நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல கால் பண்ணேன். මම 8ට විතර කෝල් කළා. கால் பண்ணி கேட்டேன், මම කෑවා. அண்ணே பிரைஸ் லாட்னாரு. ප්‍රයිස් ලෝඩ් කියලා කිව්වා. நான் கேட்டேன், யோ நீ யாரை திட்டினீர்? කාවද බැන්නේ කාටද බැන්නේ කියලා. இல்ல அண்ணே பாருங்க அண்ணே, இவ்வளவு சொல்லி இவனுக்கு கத்தரை தேடுறதுக்கு வர்றாங்க. இப்போ அந்த நாளைக்கு அந்த சூடு தலை 8 மணி ஆகி தலைஞ்சிரும். தனியே அது கண்ட்ரிகள் தான் நிக்கி. මං හිතා 8 වෙනකොට ගින්දර නිවිලා ඇති කියලා. ඒත් නා 8 වෙනකොටත් යනවා ඒ ගින්දර. இவனுக்கு எல்லாம் மனுஷனுகள். මොවුන් මනුෂ්‍යෝද කියලා. நான் சொல்றேன் அவனுக்கு மனுஷனுங்களே இல்ல தான். ඔවුන් මනුෂ්‍යෝ නෙවෙයි කියලා. ஆனா இப்ப என்ன கேள்வினா, මම මොකද්ද ප්‍රශ්නේ නා? நீர் யாரை திட்டினீர்? ඔබ කාටද බැන්නේ? வராதவங்களுக்கு திட்டினானே. ආපු නැති අයට බැන්නා. நான் சொன்னேன், நீ திட்டின விஷயமே தெரியாம அவனுக்கு தூங்குறானு வீட்டுல. ඔබ බැනපේක දන්න ඕන් නිදි. இப்ப யார் திட்டு வாங்குனது? ඒ කවුද බැනුනේ වේ? காலையில எழுந்திருச்சு அதிகாலை அப்படி வந்து உட்கார்ந்தவனுவோ වාඩි වෙනවා අය. இப்ப அவனுங்களுக்கு தெரியாத, அவனுக்கு திட்டின விஷயமே. දැන් උට බණපු අයවත් ඒක දන්නේ නැහැ. அவனுக்கு கொரட்டிக்கு மேல கொரட்டு விட்டு அவனுக்கு தூங்குறாங்க வீடுகள். ගොරෝ ගොරෝ නිදි. அவனுங்களுக்கு திட்டதா நினைச்சுக்கிட்டு උන්ට බනිනවා කියලා හිතාගෙන. யார் திட்டினாங்க? කාවත්ද බැන්නේ? ஆசையா கிருபையை எதிர்பார்த்து ஜெபத்துக்கு இப்ப திட்டு வாங்குனது யாரு? උදේ ඇවිල්ලා කරුණාවට රැක සිටින ඒ අය තමයි බැනුම් ඇවේ. நான் இந்த ஒரு 26 வருஷம் ஒரு பாடம் படிச்சேன். අවුරුදු 26 තිස්සේ මම පාඩමක් ඉගෙන ගත්තා. நாம திட்டுறதுனால අපි මේ බනින නිසා எந்த நாயும் திருந்தாது. කුයි කිසිම බල්ලෙක්වත් වෙනස් වෙන්නේ නැහැ. நான் சொல்ல எங்க வீட்டுல 2 நாய், அதை சொல்றேன். මම කියන්නේ අපි ගෙදර බල්ල දෙනෙක් அடிச்சு ඉන්නවා. இருக்கிறேன், திட்டி இருக்கிறேன். මම ගහලා ඇති බැනලා ඇති. டெய்லி வீட்டு வாசல்ல குழிய தோண்டி அங்கதான் படுத்துக்குது. හැමදාම බලක් කරලා ඒ ඉස්සර තමයි என்ன නිදි. கண்டு நான் அண்டே கூப்பிடுறேன், ஏய் இங்க வான்னு. මම දවසක් කණ්ඩ ගෙව මේ එන්න குழி කියලා. தெரிஞ்சிருன்றதுக்காக இலும்பாம அதே குழில உட்கார்ந்து இருக்கு. බල පෙනේ කියලා එතනම වාඩි වෙලා ඉන්නවා. நான் யோசி, இந்த நாய்க்கு என்ன அறிவு இல்ல. කොච්චර මොලේ තියෙනවද? ஏன்னா எலும்புனா குழிய நான் பாத்துருவேன், அடிப்பேன்னு தெரியும். ඇයි නැගිට බල පේනවා මම ගායි. அதனால அங்க உட்கார்ந்துகிட்டே வாலாட்டி ඒ වාඩි වෙලා ඉඳගෙන ஏன் வாங்குறேன்? එන්න කියලා நான் කියනවා. சொல்ல, இல்ல நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். කියන නෑ මම මෙන්න ඉන්නම්. நான் புரிஞ்சுக்கிட்டேன், මම දැනගත්තා ஆண்டவர் ஒருத்தன் உண்மையா நேசிச்சா மட்டும்தான் மாறுவான். දෙවියන් වහන්සේ ඇත්තට කෙනෙක් ආදරය කළොත් විතරයි වෙනස් වෙන්නේ. சமாரக்காய் மகிமால தேனுவான். சிலர் என்னிடம் கேட்கிறார்கள் பிரதர் நீங்க மாறிட்டியே, ලෝභ වෙනස් වෙලා. முன்னால நீங்க பயங்கரமா திட்டு, ஏன் இப்ப திட்டுறீங்க? ඉස්සර ගොඩක් ඔය බනිනවා ඇයි දැන් බනින්නේ නැත්තේ? நான் திட்டி எவன் மாறினா? මම බැනලා කවුද වෙනස් වුනේ කියන්නකෝ. என்ன மோக, நான் சொல்றது உண்மை தானடா? ඇත්ත නේද? ஆமா ஆமா தானடா? நான் திட்டி எவன் மாறினா? මම බැනලා කවුද වෙනස් වුනේ? ஆண்டு வாராரு, දෙවියන් වහන්සේ එනවා. ஒரு தூதன் மூலமா செய்தி அனுப்புறார். දූතෙක් තුලින් පණිවිඩයක් එවනවා. எலும்பி சாப்பிடு. නැගිට කන්න. ஆண்டுடைய அணுகுமுறையை பத்தியலாம். දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීමේ ක්‍රියාව දැක්කද? பேதுரு தேடி வந்தார்ல, පේතර පවා ඔයහගෙන ආපු වෙලාව. கரையில மீனை சுட்டு நல்ல பாபிக்யூ ஃபிஷ்ஷை போட்டு நிக்கிறார். දැන් බාබකියෝ අදලා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ තියාගෙන ඉන්නවා. பிள்ளைகளை சாப்பிடுறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். කෑමට මොනවාරි තියෙනවද කියලා අහනවා. இப்போ பேதுரு வருகிற நின்றுக்கணும், அப்படியே வாடா இன்னும் கொஞ்சம் கரைக்கு வா, நான் உனக்கு கொடுக்குற குட்டை பாரு. இன்னைக்கு 3 முறை மறுதளிச்சுட்டு ஒரு 3 நாள் உன்னால பொறுக்க முடியல, விட்டுட்டு ஓடுனல, நீ வா வெளியே வா, உனக்கு செவுட்ல 2 வச்சுட்டு உனக்கு பார்த்தா இன்னொருத்தர நான் ஊழியத்துல, அப்படி சொல்லவே இல்லை. ඔබ කොඩට වරින්කෝ මං කනට එකක් දීලා ඉවරලා උඹට දවස් 3ක් ඉවසගෙන ඉන්න බැරි වුණා. ඔබ වරින්කෝ මං හොඳ වැඩක් සමහර විට පසුබට වෙලා ගියාම අපි මිනිසුන්ට කින්ඩිය දානවා. சில நேரங்களில் மின் பின்தாக்கம் அடைந்து போனவர்களை நாம் கிண்டி அடிப்போம், நக்கல் அடிப்போம். ஆமா, சில விசுவாசிகளுக்கு அந்த வியாதி இருக்கு. සමහර කැදෙලවන්තුන්ට මෙන්න මේ චරිතය තිබෙනවා. நீங்க இப்ப ஊழியம் செய்யறது இல்லையோ? ඔබ දැන් සේවය කරන්නේ නැද්ද? இது செஞ்சு கிழிச்சிருச்சு. මේක කරලා ඉරලා. அடுத்த போது இப்ப நீங்க போறது இல்லையோ? දැන් ඔබ යන්නේ නැද්ද? இப்ப பாஸ்டர் உங்களை கூப்பிடுறது இல்லையோ? දැන් පාස්ටර් ආට කතා කරන්නේ නැද්ද? சிலருக்கு அது ஒரு வியாதி. ඒක සමහරවිට රෝගයක්.
அந்த அன்பு தேடி வரும். ඒ ප්‍රේමය වහගෙන එනවා. விழுந்து போனவனை பின்வாங்கி போனவனை இடறி போனவனை தேடி පාදාවටපත් වුණා අයව எழும்பி දැකිලුණා අයව எழும்பி உட்கார்ந்து சாப்பிடு. නැගිටලා වාඩි වෙලා சொல்லுங்க ஹalleluya. சாப்பிடு, ඔයා කෑම කන්න. நீ சாப்பிடு, ඔයා කන්න. பலப்படு. ඔය ශක්තිමත් நீ வேணா பலவீனப்பட்டிருக்கலாம், ඔබ ශක්තිය ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய நினைச்ச காரியம் பலவீனப்பட்டு போகாது. මම ඔබ කරනකොටගෙන කරන්න යන இன்றைக்கு කාරණාව சூழ்நிலை දුර්වල வேண்டுமா, වෙන්නේ இன்றைக்கு சூழ்நிலை வேண்டுமானால் உன்னை ஒரு இடத்துல நகராத ஒரு வாகனம் போல நிப்பாட்டி வச்சிருக்கலாம், ஆனால் உன்னை அழைத்தவர் உன்னை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். අද ඔබගේ වාතාවරණය නතර වුණු වාහනයක් ඇටේ එක තැන තිබෙන්න පුළුවන්. හැබැයි උන්වහන්සේ මඟ පෙන්වන එක இன்னைக்கு නවතින්නේ නැහැ. வேணா அடுத்து நான் என்னவாக போறேன்னு தெரியாம இந்த சபையில் நீ உட்கார்ந்து இருக்கலாம். உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த தரிசனங்கள் மங்கி போக பரலோகம் விட்டு கொடுக்காது. අද ඔබ දන්නේ නැති ඉන්න පුළුවන් මොනවද කරන්න කියලා. හැබැයි ඔබ නිෂ්ඵල වෙන්න ස්වර්ගයේ ඉඩ දෙන්නේ නැහැ. தரிசனம் தந்தவர் இந்த தரிசனத்திலே ஒரு நிமிஷம் கூட பிசக விட மாட்டார். දර්ශනේ දුන්නා වූ තනන් වහන්සේ එක මොහොතක්වත් ඒකෙන් ඉවතට යන්නේ නැහැ. இந்த சூர செடி அவனை எழுப்பி உட்கார வைக்கிறது. මේ ගහලඟ ඔව් ඉත ගන්න සලසනවා. நேரமில்லை, ஒரு கெபிக்குள்ள போகிறான். දැන් ගිල ගුවාවකට அந்த යනවා. கெபிக்குள்ள போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து දැන් இருக்கிறான். ගුවාව තුලට ගිල ෂෝකෙන් பயந்து වාඩි போய் වෙලා. உட்கார்ந்து இருக்கிறான். දැන් කැඩිලා වාඩි වෙලා ඉන්නවා. இனிமே நான் வாழவே கூடாதுன்னு ඊට நினைச்சிட்டான். පස්සේ මම ජීවත් වෙන්න හොඳ නැහැ කියලා හිතනවා. செத்து போக வேண்டிய, ஏற்கனவே ஜீவன் இல்லாமல் போக வேண்டிய உனக்கு தானே தேவன் தரிசனம் வைத்து இன்றைக்கு வரைக்கும் வாழ வைத்திருக்கிறார். ඔබ ජීවනේ නැතුව මිය යන්න ඕන කෙනාව නේද? අදට ජීවනේ දීලා ඔබ තබාගෙන ඉන්නේ. நீர்கொழும்பு ஜெயில்ல கலவரம், மாற ஜெயில்ல கலவரம், அந்த ஜெயிலுக்குள்ள ஏதோ ஒன்றுல இருக்க வேண்டிய சிலரை கர்த்தர் சபையில உட்கார வச்சிருக்கிறார். මීගමෙත් මාරත් මේ විදිහ ඉර ගෙවල් වල ප්‍රශ්න. හැබැයි ඔය ඒ ඉන්න ඕන අයව අද මෙතන වාඩි කරවලා තියෙනවා. கவனிக்கிறியா? ඔබ உன்னை தப்பு வச்சது உன்னுடைய சாமர்த்தியம் கிடையாது. ඔබගේ ක්‍රියාව නිසා නෙවෙයි ඔබ බේරුවේ උන්වහන්සේ. பாதுகாக்கப்படப்பட்டவன் அல்ல, தேவனால் பாதுகாக்கப்படுத்தப்பட்டவன். ආරක්ෂා වුණ කෙනෙක් නෙවෙයි, දෙවියන් වහන්සේ විසින් ආරක්ෂා කරන ලබ எத்தனை කෙනෙක්. தடவை உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் தேவன் கொடுத்தார். කී වෙලා කොමෝතක්ද ඔබට ඒ ඔබගේ පණ ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ ඒ දුන්නද ඔබට? இந்த கெபியை விட்டு இன்னைக்கு நீ வெளியே வந்துடணும். මේ ගුවාවෙන් එළියට එන්න. சோர்ந்து போன அந்த கெபியை விட்டு இன்னைக்கு நீ எழும்பிடணும். මේ ගුවාව ඔබ ෂෝකයට පත් වෙලා අධෛර්ය වුණ ගුවාවෙන් சாப்பிட்டு එළියට එන්න. சாப்பிட்டு தூங்கி இருக்கிற எலியாவை தேவன் இன்னைக்கு வெளியே கொண்டு வர போகிறார். කාලා නිදියගෙන ඉන්නව එළියව දෙවියන් වහන්සේ එළියට ගේන්න இந்த යනවා. கடைசி காலத்துல මේ අන්තිම කාලේදී சபைக்குள்ள உட்கார்ந்து සභාව තුල වාඩි වෙලා இன்னொரு 5 வருஷம் விசுவாசியா உட்கார நினைக்கிறியா? තව අවුරුදු 5ක් ඇදහිලිවන්තයෙක් ඇටියට ඉන්න කැමති நீ වෙනවද? தோத்துட்டேன்னு அர்த்தம். ඔබ පරාජය நீ වුණා කියලා பெற்ற அபிஷேகம் எங்க? ඔබ ලබාගත நீ பண்ண ආලේපේකෝ. பொருத்தனை எங்க? ඔබ දුන්නු පොරොන්දුකෝ. ஆண்டவருக்காக நிப்பேன்னு நீ சொன்ன வைராக்கியமான දෙවියන් பொருத்தனைகள் වහන්සේ எங்க? වෙනුවෙන් ඊට ගන්නවා කියන චරිතකමකෝ. வானம் உனக்காக இன்னும் திறக்க ஆயத்தமா இருக்கு. ආසව වෙනුවෙන් විවර වෙන්න ලෑස්ති. இன்னைக்கும் எலியா கூப்பிட்டா வானம் திறக்கும். අදත් එලියා කතා කළොත් ආස විවර වෙනවා. சோர்ந்து போய் நான் விழுந்துட்டேன், நீ யாதனை முடிவு பண்ணிக்கிற? මලානික වෙලා වැටුණා කියලා ඔබ නේද තීරණය நான் කරන්නේ? சொல்றேன், கர்த்தர் இன்னும் உன்னை கைவிட இல்ல. මම කියනවා දෙවියන් වහන්සේ තාමත් නුඹවත් හැරියේ නැහැ. எப்படி பதா உங்களுக்கு தெரியும்னு கேக்குறியா? කොහොමද දන්නේ කියලා මගේ இன்னும் නානවද? இந்த மண்ணுக்கு மேல நீ உயிரோடு வளர்த்துறனா அதுக்கு ஒரே காரணம், இன்னும் அந்த அன்பு உன்னோடு கூட இருக்கிறாது. අද මේ මිහි පිට ඔබ ජීවතුන් අතර ඉන්නවා නම් ඒකට එකම හේතුව උන්වහන්සේගේ ප්‍රේමය ඔබත් එක්ක තිබෙනවා. ஆண்டவர் அவனை திட்டவே இல்லை. දෙවියන් වහන්සේ උට දොස් කිව්වේ නැහැ. வந்து நில்லுங்கிறார், ඇවිල්ලා ඊට ගන්න කියනවා. வந்து நில்லுங்கிறார். ඇවිල්ලා ඊට ගන්න කියනවා. பூமி அதிர்ச்சியை காட்டுறார், පොළොව කම්පා පෙන්වනවා. சுழல் காற்ற காட்டுறார், ඊළඟට කුණාටුව பெரிய පෙන්වනවා. அக்கினியை காட்டுறார். ඊළඟට ලොකු ගින්නක් පෙන්වනවා. இது மூணுல எலியா போயிட்டு இப்படி கடவுளை தேடுறான். මේ තුනෙන්ම ගිහිල්ලා එලියා හොයනවා. நாலாவதா ஒரு மெல்லிய காற்று வருது. හැබැයි හීන් શબ્දයක් එනවා. என்னாச்சு தெரியுமா? මොනවද සිද්ධ වෙන්නේ? என்னாச்சு தெரியுமா? මොනවද සිද්ධ වෙන්නේ? துண்டை தூக்கி மூஞ்சில போட்டுறான். ඒ සලු අරගෙන මූණ වහගන්නවා. வெக்கம் வந்துருச்சு. ලැජ්ජාව. அவன் உணர்றான், ඔව් තේරුම් ගන්නවා. அக்கினியா, ගින්නක් ලෙස. பூமி அதிர்ச்சியா, පොළොව කම්පාවක් ලෙස. சுழல் காற்றா, ඒ කුණාටුවක් ලෙස. உலகத்தை அசைக்க வேண்டிய நான் ලෝකේ සොලවන්න ඕනව මම. இன்னைக்கு அணைஞ்சு போனவன போல අද නිවිලා මම. பயந்து போய் භයෙන් යුක්තව. யாருடையதோ வார்த்தையை காதுல வாங்குனதுனால ආගේදෝ හඬක් මයික කනට ඇවිච්ච නිසා. நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்ல இல்ல. කොහොම ඉන්න ඕන කෙනෙක්ද අද මේමද ඉන්න பக்கத்துல ඕන? கைப்பிடி சொல்லுங்க, මගෙන් අතල්ලලා நீங்க කියන්නේ. எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? කොහොම ඉන්න ඕන කෙනෙක්ද දන්නවද? நீ நடந்தா கர்த்தர் நடப்பார், ඔබ ඇවිද්දොත් நீ දෙවියන් වහන්සේ. பேசினா ஆண்டவர் பேசுவார், ඔබ කතා කළ දෙවියන් நீ වහන්සේ කතා பார்க்கிற කරනවා. இடம் கர்த்தர் பார்வையா இருக்கும். උන්වහන්සේ බලන තේ තමයි ඔබ බලන්නේ. தேசங்களை அசைக்கிறதுக்கு அல்லவா தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணார். සොලවන්න නේද ඔබ ආලේප කරේ?
எல்லாத்தையும் வாங்கிட்டு அணைஞ்சு உட்கார்ந்துராத. හැමදේම අරගෙන වෙලා නිවිලා වාඩි වෙන්න එපා. உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருக்காத. වාඩි වෙලා කතා දොස් நான் ஒரு காலத்துல எப்படி ஒரு காலத்தை தூக்கி குப்பையில போடு. එක කාලයක මම කියන එක எலியா දාන්න எலியா පුළුවන්. சொல்ற ஆண்டவரே நான் ஒரு காலத்துல ஒரு காலம் இல்ல இன்றைக்கு என்ன செய்றேன்? එලියා කියන මම එක කාලයක දෙවියන්වහන්සේ කියන නෑ අද නුඹ මොනවද කරන්නේ? தயவு செஞ்சு சொல்றேன், කරුණා කරලා මම කියන්නේ. சிலரோட இருக்கிற சகவாசத்தை கட் பண்ணிருங்க. සමහරක් අය තිබෙන සම්බන්ධතාවය කපලා දාන්න. என்ன கவனிங்க, හොඳට සමන් දෙන්න. சிலரோட இருக்கிற சகவாசத்தை கட் பண்ணிருங்க. සමහරක් අය තිබෙන බැඳීම කපලා දාන්න. அதுல மிக முக்கியமானவன் யார் தெரியுமா? ඒක වැදගත් කොට කවුද දන්නවද? වැදගත් නැත්තා? குசு குசு குசுன்னு காதுலயே பேசுவானோ. කන ළඟට වෙලා කොඳුරනවා නේද? அன்பான ஆலோசனை மாதிரி தான் இருக்கும். ඒක ප්‍රේමේ අනුශාසනාවක් වෙන්න පුළුවන්. ඒ වගේ ඇති. அந்த நட்பு, அந்த உறவு ඒ ප්‍රේමය, ඒ බැඳීම உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்குற மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே விட்டு விலகிரு. ඔබගේ ආත්මික ජීවිතයට බාධාවක් ඇති කරනවා කියලා දැනගත ටක් ගාලා වෙනස් වෙන්න. நான் முன்ன மாதிரி இப்ப இல்லாததுக்கு காரணம் யார் யாரையோ சொல்றோம்ல, அப்ப உட்கார்ந்து யோசி அணைஞ்சு போனது எதனாலன்னு. ඉස්සර වගේ මම නෑ ඒව වෙනස් වුණා. ඒකට මිනිස්සුන්ව හේතු කියනවා නේද? වාඩි වෙලා කල්පනා சிலர் කරන්න. எசபேல் வார்த்தையை நம்புகிற அளவுக்கு கூட தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்க. සමහරක එසබේල්ගේ වචනේ විශ්වාස කරන තරමටවත් දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්නේ නැහැ. உனக்கு சொன்னதை செய்வார். ඔබට කිව්ව දේ උන්වහන්සේ இந்த කරනවා. 8ஆம் மாதம் இதான் உனக்கு தீர்க்க தரிசனம். உனக்கு சொன்னதை செய்வார், මේ 8 වෙනි මාසේ ඔබට දෙන செய்து முடிப்பார். පොරොන්දුව මෙයයි. උන්වහන්සේ කරනවා. இடையில பாதியில போட மாட்டார், செய்து முடிப்பார். අතරමං කරන්නේ නැහැ. උන්වහන්සේ செய்து කරන முடிக்கும் வரைக்கும் ஒன்ன என் தேவன் கைவிடவே மாட்டார். කරලා නිම වෙනතුරු ඔබව අත්හරින්නේ නැහැ. ஆட தட்டி சொல்றாரு, ඇත්ත කළා நீ කියන උන්වහන්සේ. போக வேண்டிய ஓட்டம் இன்னும் தூரமா இருக்கிறது. ඔබ දුවන්න ඕන ගමන තවත් දුර තිබෙනවා. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, මගේ ප්‍රේමවන්ත දරුව. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஆராதனையாய் மாற்றி விடாதே. මේ ඉරිදාත් ඔබ இதுவும் නමස්කාරයකට වෙනස් කරන්න එපා. இதுவும் ஒரு கூட்டமா மாத்திராதே. මේකත් එක මේ යකටට වෙනස් කරන්න එපා. ஆண்டவருக்காக எழும்ப நினைக்கிறேன்னா இப்போ எழும்பிரு. වෙනුවෙන් නැගිටින්න කැමති ஆண்டவருக்காக ஓட நினைக்கிறேன்னா இப்போ ஓடிரு. දෙවියන් වහන්සේනේ දුවන්න ලෑස්තිද දුවන්න. கர்த்தர் கரம் குறுகவில்லை. දෙවියන් වහන්සේගේ අත කොට වෙලා නැහැ. சொல்லுங்க ஹalleluya. හalleluya. ஒரு நிமிஷம் நிக்கிறதெல்லாம் எழுந்திருங்க சீக்கிரம். එක මොහොතක් අපි නැගිට සිටීමු. கர்த்தர் கரம் குறுகவில்லை. දෙවියන් වහන්සේගේ අත කොට වෙලා ஆண்டவர் இப்படி நடத்துகிறார். දෙවියන් වහන්සේ මේම சோர்ந்து போன எலியாக்கள், මලානික වුණ එලියා. பலவீனப்பட்ட எலியாக்கள், දුර්වල වුණ එලියා. பின்வாங்கி போன எலியாக்கள். එහෙම පසුබට වෙලා ඔගේ එලියාවරු. ஏன் எலியாக்கள் சொல்றேன் தெரியுமா? ඇයි මම එලියාලා කියලා කියන්නේ? நீ எல்லாம் நிக்க வேண்டிய இடம் வேற. ඇයි නම් ඔබ ඉන්න ඕන තැන වෙනයි. எல்லாம் கண்ண மூடு. சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் கண்ண மூடு. කෙනවස් දෙක වාගේ. யாரு கண்ண திறக்கூடாது. කවුරුත් අස්සරින්න එපා. நான் சொல்றத கவனமா காது கொடு. මම කියන දෙයට සවන් දෙන්න හොඳට. யாரு கண்ண திறக்கூடாது. කවුරුත් අස්සරින්න බෑ. நீ இருக்க வேண்டிய இடம் வேற. ඔබ ඉන්න ඕන තැන වෙනයි. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, එයා කිව්වා මෙයා කිව්වා. என் காதுக்கு வந்துச்சு. මගේ කනට ඇසුණා. பயந்து ஒரு கெபிக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு போயிட்டு முடக்கி போட்டுச்சு. බය ඇවිල්ලා ලොකු අනාගත වක්තර ගුවාව තුලට ගින් දැම්මා. අකුලලා. அணைஞ்சு போயிட்டானே. නිවිලා ගියානේ. அணைஞ்சு போயிராதம்மா. නිවිලා යන්න එපා මගේ දේව දරුවා. வாலிப பிள்ளை அணைஞ்சிராத. මගේ තරුණයන් ඔබ නිවෙන්න එපා. நீ ஆண்டவருக்காக நிப்பனல்ல வந்த. මේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඊට ගන්නවා කියලා නේද ආවේ. எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, ஆனா என் பிராணன் இருக்கும் வரை சேனைகளின் கர்த்தருக்காக நிற்பேன் என்று நீ வாக்கு கொடுத்தல்ல. කොච්චර කල ඉඳීද දන්නේ නැහැ. සේනාවල දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙනවා කියලා ඔබ පොරොන්දු වුණා නේද? இன்னைக்கு உன்னை ஒரு மூலையில கொண்டு போய் பிசாசு உட்கார வச்சிருக்கானா? අද ඒක මුල්ලකට අල්ලලා තියලා තිබෙනවද යක්ෂයා ඔබව? தெய்வ சமூகத்தை இழந்துராத. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අයිමි நீ කරගන්න பெற்ற එපා. கிருபை இழந்துராத. ඔබ ලබාගත්තු කරුණාව අයිමි நான் முன்ன කරගන්න மாதிரி එපා. இல்லதான். මම ඉස්සර වගේ නැහැ කියලා දන්නවද? சில சொல்லுவாங்க, எனக்கு மனசு அப்செட்டா இருக்கு, මගේ හිත පොඩ්ඩක් අප්සෙට්. கவலையோட இருக்கிறேன், මම දුකින් ඉන්නවා. எனக்கு சில விஷயத்தினால நான் காயப்பட்டு இருக்கிறேன். සමහර කාරණා නිසා තුවාල වෙලා. நான் உன்கிட்ட கேட்கிறேன், எங்கேயாவது ஆண்டவர் உனக்கு உண்மை இல்லாம போனாரா? කොහේ දෙවියන් වහන්සේ ඔබට විශ්වාසවන්ත නොවුනාද? அவர் உண்மையுள்ளவர். වහන්සේ විශ්වාසවන්තයි. அவர் உண்மையுள்ளவர். වහන්සේ විශ්වාසවන්තයි. அவர் உண்மையுள்ளவர். විශ්වාසවන්තයි. ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. දෙවියන් වහන්සේ